உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடி? என்னடி சாந்தி, என்ன விஷயம்? எகுத்து விட்டு முடியமா இருக்கிறாள்ல, அவகிட்ட ஆட்டுக்குட்டிய ராத்திரியோட ராத்திரியா களவாணி பயிலுக்கு களவாடிட்டு போயிட்டாங்களாம்டி. அவளுக்கு இருக்கிற கெட்டனத்துக்குலாம் பத்து மாட்டி. ஏன்டி நீ வேற நல்லாதான் பண்ணியிருக்கிறாங்க அவங்களோட கெட்டனத்தை அடக்குறது மாதிரி. நீ இப்படி சொல்ற, காலையில பொழுது நம்ம இப்படி நடந்துக்கிட்டு தெரியுவோம். எவன் அப்படியே கழுத்துல இருக்க சங்கிலி அத்துட்டு போயிட்டாங்கன்னா என்ன செய்வே? நம்ம வேற ஒரே டிசைன்ல 2 சங்கிலி ஓட்டுக்கிறோம், 2 பேரும் அத்துக்கிட்டு போயிட்டாங்கன்னா 25 பவுன் போச்சுல. ஒரு பவுன் எவ்வளோ விலைக்கு விற்கிது, இவங்க நோகாம அத்துக்கிட்டு போயிடுறாங்க. நம்மளுக்கு தானே பெரிய கஷ்டமா இருக்கு. என்னடி சொல்ற? அப்படி இல்லாம அத்துக்கிட்டு போயிடுவாங்க? ஐயோ, இன்னைக்கு நான் போய் எல்லா நகை சங்கிலி வளையல் பூரா கலட்டி வச்சு போறேன். அத்தாடி, நான் இங்க ஆட்டுக்குட்டியை காணாம தேடி அலைகிறேன். இவளுக்கு சிரிப்பு பாருங்களே. ஆண்டவன் இவளுகளெல்லாம் விடலாமா? அவ கழுத்துல இருக்கிற சங்கிலியை பூரா அவனாச்சும் அத்துக்கிட்டு போக. ஐயோ, எப்போ வந்தான்னு தெரியலையே. ஏண்டி முடியுமா? என்ன எங்களை பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே போற? என்ன சங்கதி? ஓவராதான் அந்த முடியம்மா சிலிப்பிக்கிட்டு போற. என்னடி சாந்தி? ஆமா, இன்னும் 2 ஆட்டுக்குட்டியை சேர்த்து பிடிச்சிட்டு போயிருக்கணும். ஒன்றை மட்டும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இவளுக்கு இருக்கிற குருத்துவம் ஆகுமா?